ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேனோ நீர் என்னை தட்டி எழுப்பி இருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறீர். வீழ்ந்த என்னை எழுப்பி இருக்கிறீர். துவண்ட என்னை தேற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்று அதை கொண்டாடுகிறேன். இன்று நாம் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்த அந்த நாளை கொண்டாடும். நம்மை தட்டி எழுப்பினாரே, அதை கொண்டாடுகிறோம். நம்மை மீண்டுமாக தூக்கி விட்டாரே, அதை கொண்டாடுகிறோம். இன்று உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு நாளின் விழா. இதுதான் திருச்சபையை ஒவ்வொரு நாளும் நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடும் ஒரு சடங்காக, ஒரு நிகழ்வாக இருந்திருந்தால் நாம் வாழ்ந்திருக்கவே முடியாது. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அர்த்தமற்றதாக போய்விடும். அந்த உயிர்த்தெழுதல் தான் ஒவ்வொரு நாளும் தாய் திரு அவையை, நம்முடைய குடும்பங்களை, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இன்று அதை கொண்டாடும் நாள், நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் நாள். ஆண்டவரே, என்னால் முடியவில்லை என்று நான் நின்ற பொழுது என்னை நீர் நடத்தி இருக்கிறீர், தாங்கி இருக்கிறீர். ஆண்டவர் தாங்கிய அந்த நேரங்களுக்காக இன்று அந்த வெற்றியின் வீரருக்கு நாம் வணக்கம் செலுத்தும், ஆராதனை செலுத்தும் நாள்.
மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர் தெழுந்த இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பெயரால் வாழ்த்தி இந்த திருபலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய கிறிஸ்துவ பயணத்தில் இந்த நாளை விட பெரிய நாள் ஒன்று இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இந்த 40 நாட்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கருணை முகத்தை பார்த்தோம், அவருடைய இரக்கத்தின் முகத்தை பார்த்தோம், அவருடைய அன்பின் முகத்தை பார்த்தோம். இதோ இன்று அவருடைய மாட்சியின் முகத்தை பார்க்கிறோம். இந்த மாட்சி உலகமே கண்டிராத ஒரு மாட்சி, இதுவரை வரலாறு கண்டிராத ஒரு புதுமை. மரித்த ஒருவர் உயிர் தெழுந்தார். வரலாறு இன்று இறைவன் புதிதாக படைத்தார். தாம் படைத்த படைப்பை இன்று ஆண்டவர் தன்னுடைய உயிர் தெழுதலின் வழியாக மீண்டுமாக புனிதப்படுத்தி படைக்கிறார். ஆகையால் அந்த இறைவனை இந்த திருபலியில் வாழ்த்துவோம். அவருடைய உயிர் தெழுதலின் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடையாகருடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்திருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அருளி செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்தெடுத்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகிர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இன்று, அக்களிப்போம் அகமகிழ்வோம்.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சான்றுவர்களாக. பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வேப்பாய் ஆயிற்று. பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இரண்டாம் வாசகம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதரிடமும்
இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் எனும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருபலியின் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த நிகழ்வுதான் இந்த உலகத்தினுடைய பாதையையே மாற்றி அமைத்தது. இந்த நிகழ்வை தான் 2000 ஆண்டுகளாக வியந்து வியந்து உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுதான் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. இன்றும் இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம். உயிர்ப்பு இல்லாமல் திரு அவை இல்லை, விசுவாசம் இல்லை. நம்முடைய விசுவாசத்திற்கு அடித்தளம் இந்த நாள். இந்த விழாவை விட பெருவிழா ஒன்று திருச்சபையில் இல்லை. இந்த ஆசீர்வாதமான நாளை விட இன்னொரு நாள் நமக்கு நிச்சயமாக இல்லை. இந்த ஆசீர்வாதமான நாளில் ஆண்டவர் நம்மை இங்கு இணைத்திருக்கிறார். இன்று இந்த உயிர்ப்பின் செய்தி நமக்கு என்ன? ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கும் பொழுது முதலில் நமக்கு வரும் ஒரு எண்ணம், எப்படியெல்லாம் அவரை கொடுமை செய்தார்கள், வசை சொல் சொன்னார்கள், ஏளனப்படுத்தினார்கள், கேலி செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு இருந்தவரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். இப்பொழுது அவர் உயிர்த்து விட்டார், இவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிப்பார், வஞ்சம் தீர்த்து விடுவார் என்று. உயிர்ப்பு அதற்கு அல்ல. Resurrection is not for revenge, it is for restoration. உயிர்ப்பு பழி வாங்க அல்ல. இவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், என் சீடர்கள் ஓடிவிட்டார்கள், என்னை ஏளனமாக பேசிவிட்டார்கள், இது நான் பழி வாங்கும் நேரம் நிச்சயமாக அல்ல. நிச்சயமாக உயிர்த்தெழுதல் பழி வாங்கும் நேரம் அல்ல, ஒன்றிணைக்கும் நேரம். ஒன்றிணைக்கும் நேரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழி வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உயிர்த்தெழுந்த அந்த இறைவன் முதல் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அவர்களை அவர் திட்டவில்லை. ஏன் ஓடி போனீர்கள் என்று கேட்கவில்லை, ஏன் என்னோடு இருக்கவில்லை என்று கேட்கவில்லை. அது முடிந்தது. இது புது படைப்பு, இது புது படைப்பு, புது நாள், புது வாழ்வு, புது நம்பிக்கை, புது எதிர்பார்ப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அனைத்தையும் புதிதாக்குகிறது. இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் கூட்டி சேர்ப்பார். அமைதியின் தூதுவராக, வெற்றியின் மன்னராக, முடிவில்லா தந்தையாக. அதுதான் இந்த உயிர்ப்பின் நற்செய்தி. இது பழி வாங்கும் நாளே அல்ல. ஆண்டவர் இன்று எல்லோருக்கும், அவருக்கு உண்மையாக இல்லாதவருக்கும் அவர் சொன்னது, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம்.
தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொன்னது, என்னுடைய நற்செய்தியை சென்று உலகம் எங்கும் சொல்லுங்கள், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. சீடர்கள் சொன்னதும் அதுதான். அவர்கள் போய் யாரையும் பழி சொல்லவில்லை. ஏனென்றால் சீடர்களுக்கும் தெரியும் அவர்களும் ஆண்டவரை விட்டு ஓடிவிட்டவர்கள் தான் என்று. இன்று ஆண்டவர் ஒன்று சேர்க்கும் நாளாக இருக்கிறது. அனைத்தையும் மறந்து ஒரு புது வாழ்வை, புது பொலிவை, புது நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். அப்படியானால் இந்த உயிர் தெழுதல் பழி வாங்கும் நாள் அல்ல, ஒன்றிணைக்கும் நாள். ஆண்டவர் நம்மை புது படைப்பாக ஒன்றிணைக்கிறார். இரண்டாவதாக, இந்த உயிர் தெழுதல் வரலாறில் என்றோ நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நாம் வருடாதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல. நாம் இங்கு கூடியிருப்பது ஆண்டவருடைய உயிர் தெழுதலை மற்றும் கொண்டாட அல்ல. யாரெல்லாம் இவரில் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவருடைய உயிர் தெழுதலில் பங்குண்டு. அப்படியானால் இங்கு நாம் குழும்பி இருப்பது நம்முடைய உயிர் தெழுதலை கொண்டாட. இந்த உயிர் தெழுதல் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் ஒரு சடங்கு அல்ல, ஒரு நிகழ்வு அல்ல. நாள்தோறும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில், நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய விசுவாச வாழ்வில் இந்த உயிர் தெழுதல் நாம் நாள்தோறும் அனுபவிக்கும் ஒரு நிகழ்வாக மாற வேண்டும். எப்பொழுதெல்லாம் நான் உடைந்து நிற்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் துவண்டு நிற்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் கண்ணீரில் இருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் வீழ்ந்து விட்டேன் என்று நான் சொல்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் இந்த உயிர் தெழுதல் என்னை தட்டி எழுப்புகிறது, உனக்கு தோல்வி இல்லை. இந்த உயிர் தெழுதல் நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற வேண்டும். இட் இஸ் a day to day experience. அதற்காகத்தான் இன்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய கண்ணீரை மறக்க, என்னுடைய தோல்விகளை மறக்க, என்னுடைய உடைந்த நிலையை ஆண்டவர் மீண்டுமாக கட்டி எழுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் இது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுதான் உயிர் தெழுதல் பெரும் அதிசயம். இந்த உயிர் தெழுதல் நாள்தோறும் நிகழும் ஒரு நிகழ்வு. நீங்கள் பாரமாக கோவிலுக்கு வருகிறீர்கள், கண்ணீரோடு வருகிறீர்கள், கவையோடு வருகிறீர்கள். ஆண்டவரை பார்க்கும் பொழுது கிடைக்கும் அந்த ஆறுதல், என்னால் மீண்டும் வாழ முடியும், என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும், இந்த துன்பத்திலிருந்து வெளிவர முடியும் என்றால் அது உயிர் தெழுதல். அது உயிர் தெழுதல். ஆண்டவரே, இந்த ஒரு நிகழ்ச்சியால், இந்த ஒரு துன்பத்தால் என்னுடைய குடும்பம் துவண்டு விட்டு இருக்கிறது, இங்கு வரும் பொழுது ஆண்டவருடைய ஆறுதலை பெற்று நாம் மீண்டுமாக செல்கிறோமே, வாழ முடியும் என்று நினைத்து அது உயிர் தெழுதலில் பங்கு. அதற்காகத்தான் இந்த உயிர் தெழுதல் நாம் நாள்தோறும் அனுபவிக்கும் ஒரு நிகழ்வு. ஏதோ ஒரு நாள் கொண்டாடும் ஒரு கொண்டாட்டம் அல்ல. இங்கு நாம் குழும்பி இருக்கிறது அவரை மட்டும் கொண்டாட அல்ல, நம்முடைய உயிர் தெழுதலையும். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேனோ நீர் என்னை தட்டி எழுப்பி இருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறீர், வீழ்ந்த என்னை எழுப்பி இருக்கிறீர், துவண்ட என்னை தேற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்று அதை கொண்டாடுகிறேன், அதை கொண்டாடுகிறேன். இன்று நாம் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்த அந்த நாளை கொண்டாடும். நம்மை தட்டி எழுப்பினாரே, அதை கொண்டாடுகிறோம். நம்மை மீண்டுமாக தூக்கி விட்டாரே, அதை கொண்டாடுகிறோம். இன்று உயிர் தெழுதல் ஒவ்வொரு நாளின் விழா. இதுதான் திருச்சபையை ஒவ்வொரு நாளும் நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடும் ஒரு சடங்காக, ஒரு நிகழ்வாக இருந்திருந்தால் நாம் வாழ்ந்திருக்கவே முடியாது. உயிர் தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அர்த்தமற்றதாக போய்விடும். அந்த உயிர் தெழுதல் தான் ஒவ்வொரு நாளும் தாய் திரு அவையை, நம்முடைய குடும்பங்களை, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இன்று அதை கொண்டாடும் நாள், நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் நாள். ஆண்டவரே, என்னால் முடியவில்லை என்று நான் நின்ற பொழுது என்னை நீர் நடத்தி இருக்கிறீர், தாங்கி இருக்கிறீர். ஆண்டவர் தாங்கிய அந்த நேரங்களுக்காக இன்று அந்த வெற்றியின் வீரருக்கு நாம் வணக்கம் செலுத்தும், ஆராதனை செலுத்தும் நாள். மூன்றாவதாக, இந்த உயிர் தெழுதல் நமக்கு ஒரு பெரும் செய்தி கொடுக்கிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், டிவி நியூஸ்ல நம்ம பார்க்கும் பொழுதுதான் வெறும் கெட்ட செய்தி தான்.
எந்த நாடு யார் மேல குண்டு போட்டுச்சு, எங்க வார் நடந்துட்டு இருக்குது, எங்கு மக்களை அடக்கி கொண்டிருக்கிறார்கள், அநேகர் இறந்து விட்டார்கள், ஆட்சி கவிழ்ந்து விட்டது. வெறும் கெட்ட தீய செய்திகளே நிறைந்திருக்கும் இந்த உலகில் ஆண்டவர் இன்று ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். பெரும் நல்ல செய்தி. எது அந்த செய்தி? ஆண்டவருக்கு தோல்வி இல்லை, அன்பிற்கு தோல்வி இல்லை, உயிருக்கு முடிவில்லை. God never fails, love never fails, and life never ends. இதுதான் அந்த செய்தி. இன்று நமக்கு ஆறுதல் தரும் ஒரு பெரிய நற்செய்தி என்றால் இதுதான். ஆண்டவர் கொடுத்த வாழ்வுக்கு முடிவே இல்லை. இந்த உலகில் அது முடிந்ததாக தெரிந்தாலும் அது தொடர்கிறது. அதைதான் ஞான நூல் சொல்கிறது. அறிவெளிகளின் கண்களில் அவர்கள் இறந்தவர்களாக தெரிந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கண்களுக்கு வாழ்வு முடிந்து விட்டதாக தெரியலாம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்கிறார், வாழ்விற்கு முடிவே இல்லை, உயிருக்கு முடிவே இல்லை. ஏனென்றால் உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் தான் வாழ்வு என்று சொன்னார். இன்று அந்த வாழ்வை அவர் நிலைநாட்டுகிறார். இன்று இறைவனுக்கு தோல்வியே இல்லை. இறைவனுக்கு தோல்வி இல்லை என்பதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யூதர்கள் அவரை கல்லறையில் வைத்த பொழுது நினைத்தார்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று. அவர்களுக்கு தெரியவில்லை, அன்றுதான் அனைத்தும் தொடங்கியது. அதனுடைய தொடர்ச்சி தான் உயிர்த்தெழுதல். ஆகையால் தான் சிலுவை பாதையில் கடைசி நிலையை நாம் தியானிக்கும் பொழுது நான் சொன்னேன், அந்த கல்லறை ஆண்டவருக்கு புது வாழ்வுக்கு கருவறை என்று. tomb is the womb for Jesus. அந்த கல்லறை தான் ஆண்டவருக்கு புது வாழ்வுக்கு கருவறை. எல்லாம் முடிந்தது அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு தோல்வியே இல்லை. யாரும் எப்போதும் ஆண்டவரை ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது. ஆண்டவரை தோற்கடிக்க முடியாது என்றால் அவரில் விசுவாசம் கொண்டிருக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, தாய் திரு அவைக்கும் தோல்வி இல்லை. இன்று அந்த நற்செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். God never fails. No one can defeat God. யாரும் இறைவனை தோற்கடிக்க முடியாது. உயிருக்கு தோல்வி இல்லை. Life never fails. Life never ends. அன்புக்கு தோல்வி இல்லை. Love never fails. இன்று அந்த செய்திதான் உயிர் தெழுந்த செய்தி. அப்படியானால் நாம் இன்று வீழ்ந்த நிலையில் இருக்கலாம், இன்று நாம் துவண்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் நாம் ஒருபோதும் தோற்று போக ஆண்டவர் விடமாட்டார். இந்த ஒரு வீழ்ச்சி நிலையானது அல்ல, இந்த கண்ணீர் நிலையானது அல்ல. அதுதான் திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், உன் கண்ணீரை நான் துடைத்து விடுவேன், இனிமேல் சாவு இருக்காது, இனிமேல் நோவு இருக்காது. இன்று அந்த மாபெரும் நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்று நமக்கு அவர் தரும் பெரும் செய்தி அப்போஸ்தலர்களுக்கு சொன்னதுதான், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள், நான் அவரை பார்த்தேன் என்று சொல்லுங்கள். இதுதான் நாம் உலகிற்கு சொல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் எழுந்து நிற்கிறோமோ, பிறர் இந்த குடும்பத்தினுடைய கதை முடிந்தது, இவருடைய கதை முடிந்தது என்று நினைக்கும் பொழுது நாம் மீண்டுமாக எழுந்து நிற்கிறோமே, அப்பொழுது உலகத்திற்கு நாம் சொல்வது, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன், நம்பினேன். இன்று நற்செய்தி சொல்கிறது, அவர் பார்த்தார், நம்பினார். மீண்டும் மீண்டுமாக நாம் எழுந்து நிற்கும் பொழுது இந்த உலகத்திற்கு சொல்லும் செய்தி அதுதான், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் பார்த்தேன், நம்பினேன் என்று. இன்று அந்த உணர்வோடு செல்வோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்த்தேன், நம்பினேன். அதையே நற்செய்தியாக வாழ்வோம், அதையே பிறருக்கு பறைசாற்றுவோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய திருமுழுக்கு ஞானஸ்தானம். இன்று
அந்த திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நாம் புதுப்பிக்கின்றோம். ஆகையால் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஞானஸ்தானம் பெற்ற அந்த நாளை நினைப்போம். குழந்தைகளாக இருந்திருப்போம், சிலர் பெரியவர்களாக ஞானஸ்தானம் வாங்கியிருப்பீர்கள். அந்த ஞானஸ்தானத்திற்காக உங்களை அழைத்து வந்த உங்களுடைய பெற்றோர்களை நினைத்து பாருங்கள். ஞானஸ்தானம் கொடுத்த குருவை நினைத்து பாருங்கள். அந்த பரிசுத்தமான மாபெரும் நாளுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த நாள்தான் இங்கு நம்மை இன்று நிறுத்தி இருக்கிறது. ஆகவே அன்று நாம் நம்முடைய பெற்றோர் வழியாக செய்த வாக்குறுதி, அதை வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த தவக்காலம் முடியும் நாட்களில் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் புரிவோம் என்று வாக்களித்திருக்கிறோம். அந்த திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நீங்கள் அனைவரும் புதுப்பித்துக் கொள்ளுமாறு மீண்டுமாக உங்களை அழைக்கிறேன். எனவே நான் கேட்கும் கேள்விகளுக்கு விசுவாசத்தோடு பதில் சொல்லுங்கள். சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறோம். அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறோம். அவன் ஆரவாரங்களை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தை வலப்புறம் வீற்றிருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளே தமது அருளால் நம்மை நிரப்பியுள்ளார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நமக்கு புது வாழ்வும் அளித்துள்ளார். இந்த புது வாழ்வில் தொடர்ந்து வாழ அருள் புரிவாராக. இப்பொழுது நம்முடைய ஞானஸ்தானத்தின் நினைவாக புதிதாக அர்ச்சிக்கப்பட்ட தண்ணீரை நம்மேல் தெளிக்கப்படும். அப்பொழுது பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு தோல்வி இல்லை. அவரில் விசுவாசம் வைத்து ஜெபிக்கும் நம்முடைய ஜெபங்களும் தோற்று போகாது என்ற விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் மன்றாட்டு. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொது நிலையினர் என அனைத்து கிறிஸ்து மக்களும் உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டு
உயிர்த்த இயேசுவுக்கு உலக மக்களிடையே சான்று பகிர்ந்திட அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வாழும் சமுதாயத்தில் சூழலில் அல்லுறும் நலிந்த மக்களுக்கு நற்பணி ஆற்றும் அவளையும் தூய ஆவியின் வரங்களையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழவர்கள் தங்கள் நிலத்தில் மகிழ்ச்சியுடன் பயிர் செய்து நாட்டின் வளங்களை பெருக்கி மக்களின் பசிப்பிணியை போக்கும் அவர்களுக்கு தேவையான நல்ல மழையை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை முதலாக இயேசுவிடமிருந்து பெற்ற மகதாள மரியா சீடர்களுக்கு அறிவித்தது போல எங்கள் கிறிஸ்துவ இளைய பெண்களும் திருமண பெண்மணிகளும் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் ஆர்வம் கொள்ள வேண்டிய விவிலிய அறிவை பொருட்டு இறைவார்த்தையை நாளும் படித்து தெளிந்திட அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய குடும்பத்தின் அனுபவமாக மாறட்டும். துவண்டிருக்கும் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் மீண்டும் தேற்றுவாராக. அவருடைய மகிழ்ச்சி, அமைதி நம்முடைய குடும்பங்களில் குடிகொள்வதாக. இந்த பரிசுத்த நாளில் அநேக இடங்களில் போரினாலும் கலவரங்களினாலும் திருபலிகள் இல்லாமல் அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். ஆலயத்திற்கு வர முடியவில்லையே என்று அநேகர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். நம்முடைய பங்கிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்மிடம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உமக்கு தோல்வி இல்லை. நீர் அளிக்கும் உயிருக்கு முடிவில்லை. உம்முடைய அன்பு என்றுமே ஒருபோதும் தோற்று போகாது என்பதை மீண்டுமாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர். நீர் தரும் இந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த அன்பை சுவைத்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், நீர் எப்பொழுதும் வெற்றியின் வீரர் என்று நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.